Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கும், இல்லை ஒரு லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணி அதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணும்போது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுக்குறீங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. வாங்க அது எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி புல்லட்ஸை அப்ளை பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு இருக்கு, அதோட டெஃபினேஷன் இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கு. அதுல இப்போ வந்து யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 5 மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இதுல எப்படி வந்து புல்லட்ஸை வந்து அப்ளை பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டை ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் மெனுல பேராகிராஃப் ஆப்ஷன்ல புல்லட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து புல்லட்ஸ், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது நம்பரிங், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் பின்னாடி என்னன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் மட்டும் இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் புல்லட்ஸ் நம்ம கொடுப்போம். இந்த புல்லட்ஸுக்கு பக்கத்துல இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டைப் ஆஃப் புல்லட்ஸ் வந்து இருக்கு. நீங்க அந்த புல்லட் கிட்ட நீங்க கொண்டு போகும்போது அந்த புல்லட்டோட ப்ரிவியூ வந்து இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல காட்டும். ஸோ அடுத்த புல்லட்டை நீங்க கர்சரை மூவ் பண்ணும்போது அடுத்த புல்லட்டோட வியூவை காட்டும். உங்களுக்கு வந்து இதுல எந்த புல்லட் வந்து வைக்கணும் அப்படின்னு தோணுதோ, எது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த புல்லட்டை நீங்க இதுல செலக்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிக் மார்க் போட்ட ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அந்த புல்லட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கீழே என்னென்ன யூசஸ் பண்றாங்க, பிசினஸ்க்கு யூஸ் பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க, எஜுகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, ஹெல்த் கேருக்கு யூஸ் பண்றாங்க, ரீட்டைல் அண்ட் ட்ரேடிங்க்கு வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு வந்து புல்லட் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த புல்லட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனாலே இந்த புல்லட் வந்து போயிடும். ஸ்டார்டிங் லைனுக்கே வந்து இந்த லெட்டர் வந்து வந்துடும். ஸோ இல்லை எனக்கு மறுபடியும் வேணும்னா அதே புல்லட்டை வந்து நீங்க திரும்பி கிளிக் பண்ணுங்க, திரும்பி அந்த புல்லட் பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு இடையில நீங்க இன்னொரு யூசஸை வந்து சேர்க்கணும் அப்படின்னா இதுல ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கனாலே முன்னாடி என்ன வந்து அப்ளை ஆயிருக்கோ, அதாவது எந்த புல்லட் வந்து அப்ளை ஆயிருக்கோ அந்த புல்லட் வந்து கீழே வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால நம்ம இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்குவோம். அப்படின்னு எழுதிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அப்ளை ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து புல்லட்ஸை இதுக்கு அடுத்து என்ட்ரி கொடுத்து நம்ம புதுசாக இன்னொரு புல்லட்ஸையும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு புல்லட் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டோட யூசஸ் என்னன்னு கொடுத்துருக்கேன். இந்த எம்எஸ் வேர்டோட யூசஸ்ல ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம இன்னொரு புல்லட்டை அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நிறைய புல்லட்ஸ் இருக்குல்ல, இதுல நான் வந்து இந்த புல்லட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வந்து கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா இதுல நம்ம இப்போ வந்து இந்த புல்லட்டை அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அடுத்தது நீங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். இதை பாருங்க, இது வந்து இன்னும் வந்து பார்க்கறதுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்ளை ஆயிடும். ஸோ இப்போ ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு புல்லட்டை நம்ம அப்ளை பண்ணோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற ஒரு டிசைன்ல இருக்க ஒரு புல்லட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் மெனுஸ் இருக்கு. ஸோ எம்எஸ் வேர்ட்ல நம்ம மேல இருக்க மெனுஸ் எல்லாத்தையுமே இங்க லிஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த எம்எஸ் வேர்ட் மெனுஸை நான் வந்து நம்பர்ல வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த லிஸ்ட் அப்படியே நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் மெனுல பேராகிராஃப்ல புல்லட்ஸ் பக்கத்தில் நம்பரிங்னு இருக்குன்னு சொன்னால அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 டாட் 2 டாட் 3 டாட்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுல கிளிக் பண்ணும்போது இந்த சைட்ல ப்ரிவியூ வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வைக்கலாம். இது பாத்தீங்கன்னா இது ஒரு நம்பர் ஃபார்மேட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரோமன் லெட்டர் ஃபார்மேட்டு, இல்ல ஏபிசிடில இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்மேட் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை இப்போ வந்து செலக்ட் பண்ணிப்போம். 1 டாட்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து அப்ளை ஆயிடும்.
ஸோ இப்போ சரி என்டர் கொடுத்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டு அடுத்த நம்பர் வந்து ஓப்பன் ஆயிடும். எகைன் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நியூ லைன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த புல்லட்ஸ் வந்து அதோட கட் பண்ணிட்டு நியூ லைனுக்கு போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு புல்லட்ஸ் எப்படி வந்து செலக்ட் பண்றது, அதுக்கு இடையில வந்து எப்படி இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வேற ஒரு புல்லட்டை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்பர்ஸ் எப்படி வந்து இதுல இன்சர்ட் பண்றது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ல இந்த டிக் மார்க் இருக்குல்ல, ஸோ இந்த புல்லட் வந்து எனக்கு வேணாம், நான் வேற புல்லட் வைக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கிங்க இந்த லிஸ்ட்டை ஃபுல்லா. செலக்ட் பண்ணிட்டு புல்லட் ஆப்ஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த புல்லட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த புல்லட்டை நீங்க வைக்கலாம். ஸோ இப்போ இந்த கலர்டு புல்லட் நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த புல்லட் வந்து இதுல அப்ளை ஆயிடும். பாருங்க இப்போ டாக்குமெண்ட்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு இந்த புல்லட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எது எதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும், இது வந்து அட்ராக்டிவா இருக்குமோ அதை நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற லிஸ்ட்டுக்கு எப்படி புல்லட்ஸ் அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு அடுத்தது மல்டி லெவல் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. அட்வான்ஸ் லெவல்ல வந்து புல்லட்ஸ்லாம் எப்படி வந்து ஆட் பண்றது, புல்லட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து எப்படி வந்து வேற ஒரு சிம்பிளை கொண்டாந்து வைக்கிறது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.